போதைப்பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட சிறப்பு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு அந்த குழுவை அமைக்க வேண்டும் என்ற உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னையின் பெரும்பாக்கம், துறைப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் இந்த போதைப் பொருட்கள் அதிகம் விற்பனை நடப்பதாக ஏற்கனவே தொடரப்பட்ட ஒரு வழக்கில் உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக தமிழக டிஜிபி அறிக்கை தாக்கல் செய்ய ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இன்று அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் தற்போது பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே இந்த போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த காவல்துறை எடுத்த நடவடிக்கை தொடர்பான அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது நீதிபதிகள் அண்டை மாநிலங்களிலிருந்து கொரியர் மூலமாக தற்போது தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் வருவதாக தெரிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் மாவட்டம் மற்றும் தாலுகா அளவில் போதைப் பொருட்கள் சாதனம் தற்போது கிடைப்பதாகவும் இதனை கட்டுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்கள். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து 100 மீட்டருக்குள்ளாக இந்த புகையிலை விற்பனை செய்யக்கூடிய எந்த ஒரு கடையிலும் அமைக்கக்கூடாது என்றும், இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி ஒருவர், சிபிஐ அதிகாரி ஒருவர் மற்றும் அரசு அதிகாரி சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் தற்போது மத்திய மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு கண்காணிப்பு குழுவில் இடம்பெற உள்ள அந்த அதிகாரியுடைய விவரங்களை ஒரு சீலிடப்பட்ட காவலில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.